கையை தூக்கி இப்படி ஓடி வந்து இந்த கல்லை தொடாமல் அப்படி தாண்டினால் கடல் தாண்டுவதாக சங்கல்பம். வீடு கிடைக்கிறதுக்காக அவ்வளவுதான். ஸ்ரீராம டெம்பிள் தான் ஆக்சுவலி ஆலத்தூர் ஹனுமான் கோவில். அப்படி இருந்தும் ஹனுமான் கோவில் ஏன் கேள்விப்பட்டேன்னா, ஏன்னா ஸ்ரீராம இங்கே உள்ள பிரதிஷ்டை வந்து 3000 வருஷங்களுக்கு முன்னாடி வசிஷ்ட மகர்ஷியா பிரதிஷ்டை பண்ணது. அப்படிதான் ஐதீகமே இருக்கிறதா. கேரளாக்கு மறுபடியும் வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரிப்பா இருக்க போகுது. பிரம்மாவின் புத்திரர்களான நவ யோகிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில். இது இந்த ஆறு மிக புண்ணியமான ஆறு. இதற்கு பழங்கால பெயர் நிலா நதி. நதி என்றால் ஆறு. புண்ணியமான நதிகள் அத்தனையும் இந்த ஆற்றில் சங்கமமாவது என்பது சங்கல்பம். இன்னைக்கு ஒரு 3 நாள் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணதுனால திரும்பி இன்னைக்கு திருநாவாய வந்திருக்காங்க. அது கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ். இப்போ நாம இருக்கிறது எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, திருவூர்ன்ற ஸ்டேஷன்ல இருக்கிறேன். கேரளாக்கு வந்திருக்கோம். திருவூர்ல இருந்து இங்க சுத்தி இருக்கிற பல கோயில்களை பார்க்க இருக்கிறோம். இந்த திருவூருக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம். காடம்புழா பகவதி அம்மன் திருக்கோயிலை தரிசிக்கிறதுக்காக, அந்த கோயிலை பத்தி எடுக்கணுன்றதுக்காக இந்த திருவூர் ஸ்டேஷன்ல தான் இறங்கி இங்க இருந்து காடம்புழா போனோம். அதே மாதிரி இந்த வாட்டி அதே கேரளால இந்த காடாம்புழா இந்த மலப்புரம் பகுதியில சுத்தி இருக்கிற 4-5 கோயில்களை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இங்க வந்திருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியுதுதான் திருவூர் ஸ்டேஷன். கேரளால மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இந்த திருவூர் ஒரு தாலுக்கு பெரிய பிளாக் தான். இந்த திருவூர் ஸ்டேஷன்ல தான் நீங்க சென்னையில இருந்து வந்தீங்கன்னா மெங்களூர் மெயில் இல்ல மெங்களூர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கிளம்புவோம். சென்னையில இருந்து அந்த மெங்களூருக்கு போற வண்டி அது பாலக்காடு தானோன்னா சோரனதுக்கு அப்புறம் குட்டிப்புறத்துக்கு அப்புறமா திருவூர்ன்ற இந்த ஸ்டேஷன்ல இறங்கணும். ஏன் திருவூர் நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இங்கதான் கொஞ்சம் வசதிகளான ஒரு ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. உங்க வசதிகளா நீங்க தங்கணும் அப்படின்னா, ஸோ இந்த திருவூர்ல நீங்க இறங்கிட்டீங்கன்னா இந்த மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சில முக்கியமான கஷேத்திரங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேரளா சீரீஸ்ல தொடர்ந்து பாருங்க. இது ஒரு பார்ட்ஸா வரப்போகுது. முதல்ல நம்ம எந்த கோயிலை பார்க்க போறோம்ன்றத ஒரு சஸ்பென்ஸா வச்சுக்கலாம். போயிட்டே இருப்போம். அப்படியே நீங்க தொடர்ந்து பாருங்க. போய் பார்ப்போம் வாங்க.
வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து கேரளாவுக்கு மறுபடியும் வந்திருக்கோம். அடுத்து சசிதரன் அண்ணாவோட வந்திருக்கோம். இந்த வாட்டி அண்ணா வந்து காடாம்புழால நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த காடாம்புழா பகவதி அம்மன் நம்ம கோ டெம்பிள் மூலமா எல்லோருக்கும் போய் சேர்த்தோம் அண்ணா மூலமா. அவருக்கு அதுக்கு அதிகப்படியாக கால் வந்து நிறைய பேர் அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறினதா அந்த இதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கேரளாவுக்கு அடுத்த ட்ரிப்பாக வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பு உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரிப்பாக இருக்க போது. ஒரு 3-4 கோயில்களை நம்ம கஷேத்திரங்களை பார்க்க இருக்கிறோம். அது அண்ணா விலைக்கு சொல்லுவார். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன். மீண்டும் உங்களுடைய வியூவர்ஸை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷம். இப்பொழுது நாம் நிற்கும் இடம் கேரளாவில் மிக புண்ணியமான ஊர். அதாவது 108 திவ்ய கஷேத்திரங்களில் ஒன்றான நாவாமுகுந்தன் கோவில். சரி, விஷ்ணுவோட மிக முக்கியமான கோவில்களில் ஒன்று நாவாமுகுந்தன் கோவில். மிக பழமையான கோவில். நவ யோகிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட, பிரம்மாவின் புத்திரர்களான நவ யோகிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 8 பிரதிஷ்டையும் சாலகிராம கல்லால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 8 பிரதிஷ்டையும் மண்ணில் இறங்கி போகும் சூழ்நிலையில் 9வது பிரதிஷ்டையானது தற்போது நாம் அங்கே நாவாமுகுந்தன் சந்நிதியில் நாம் பார்க்கிறோம். இது இந்த ஆறு மிக புண்ணியமான ஆறு. இதற்கு பழங்கால பெயர் நிலா நதி. நதி என்றால் ஆறு. இப்பொழுது இது இங்கே எல்லாரும் அழைக்கப்படுவது பாரதப்புழை. பாரதப்புழை என்றால் புண்ணியமான நதிகள் அத்தனையும் இந்த ஆற்றில் சங்கமமாவது என்பது சங்கல்பம். சரி, இந்த இடத்தில் அங்கே திட்டு தெரிகிறது பாருங்கள். அந்த அந்த திட்டு அதற்கு முன் அந்த காடாக இருந்த இடம். கடந்த 3 மாதங்களுக்கு முன் அது அந்த காடெல்லாம் வெட்டி எடுத்து அந்த இடத்துல மேடை அமைத்து 271 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பமேளா நடந்த இடம். எப்படி நம் காசியிலும் பிரயாகராஜிலும் ஆரத்தி பார்க்கிறோமோ, கங்கா ஆரத்தி பார்க்கிறோமோ, அதுபோன்று இங்கு நிலா ஆரத்தி சுமார் சற்ற 12 நாட்களுக்கு மேல் மிக சிறப்பாக மிகப்பெரிய பெரிய ஞானிகளால், பண்டிதர்களால், அதுபோல் யோகிகளால், சாமியார்களால் கொண்டாடப்பட்ட இடம் அது. மிகவும் அதாவது பார்க்க வேண்டிய ஒரு காட்சி. அந்த நாவாமுகுந்தனார்களால் 3 நாள் எனக்கு இங்கிருந்து பார்ப்பதற்கான ஒரு பாக்கியம் கிடைத்தது. இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய மற்றொன்று, அங்கே பார்த்தீர்களானால் பிரம்மா கோவில் ஒன்று தெரிகிறது. இந்த ஆற்றுக்கு அக்கறையில் பிரம்மா கோவில். அதற்கு சற்று பார்த்தீங்கன்னா அது சிவன் கோவில். இங்கே நாவாமுகுந்தன் விஷ்ணு. ஸோ நீங்க ஒரே இடத்திலிருந்து பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் 3 பேரையும் கும்பிடலாம். இதை ஒரு முக்கோணமாக வடிவெடுத்தால் நடுவில் மகாமேருவில் அம்மா அமர்ந்திருக்கிறாள். ஸோ சர்வசக்தி, உலகில் இருக்கிற சர்வசக்தியும் இங்கே மீண்டுள்ளது. இந்த இடத்தில் மிகப்பெரிய புண்ணியம் என்னவென்றால், இது பிதிர்மோட்ச தாயகன். அவரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிதிர்சாபம் இருக்கு, பிதிர்சாப மோட்சம் தீர்க்கணும், பிதிர்சாப மோட்சம் தீர்க்கிறதுக்காக பலி தர்ப்பணம் பண்ணணும் சொன்னீங்கன்னா இந்த ஆற்றங்கரையில் பலி தர்ப்பணம் பண்ணுவாங்க. மிக சிறப்பான பலி தர்ப்பண பூஜை. பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது தாமரைப்பூ, நெய் விளக்கு, பால் பாயசம். இதெல்லாம் அவருக்கு மிக பிடித்தமான வேண்டுதல்கள். அந்த வேண்டுதல்கள் கூட உள்ள செய்யலாம். தர்ப்பணம் செய்த பிறகு நமக்கு அதே மாதிரி சாயுஜ்ய பூஜை. அந்த பிதருவின் ஆத்மா சாயுஜ்யம் அடைவதற்காக, ஆத்மா சாந்தி அடைவதற்காக சாயுஜ்ய பூஜை. இது எல்லாமே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள். மற்ற கோயில்களையும் நம்ம இன்னைக்கு இந்த கேரளா சீரீஸ்ல பார்க்க இருக்கிறோம். ஒரு பகுதியா வரப்போகுது. இப்ப முதல்ல நம்ம பார்க்க இருக்கிற கோயில் எதுங்கயா? நம்ம இங்கிருந்து நேரா ஆலத்தியூர் ஹனுமான் கோவில், அதாவது ராமர் கோவில். ஆனால் காரிய சித்திக்காக அங்கே பெயர் பெற்ற கோவில் ஹனுமான் கோவில், ஆஞ்சநேயரோட கோவில். அங்கே சிறப்பு, அங்கே இருக்கக்கூடிய விசேஷங்கள் நாம அங்கே போய் பார்ப்போம். ധാരാളം കേൾപ്പെട്ടിരിക്കുന്നത്. ഇങ്ങനെ പാട്ടൊന്നും ഇരിക്കാതെ
திருமேனி பிரம்மஸ்ரீ ஆ கிரீஷ் நம்பூதிரி சென்னையில் வந்து ஆசிரமம் நடத்துகிறாரு. இங்கே வந்து பரம்பரை மேல்சாந்தி, அது இல்லாமல் தந்திரி தவிர திருமேனியை வந்து இங்கே பார்க்குறது ரொம்ப பெரிய விசேஷம். சரி. ஏன்னா அது ரொம்ப கம்மி. மேக்சிமம் வந்து ம் வெளிநாடு டூரில் தான் இருப்பார். சரி. மிடில் ஈஸ்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த சைடு கம்ப்ளீட்டாக. யூரோப்பிலேயும் டிவோட்டிஸ் இருக்கு. devotees இருக்கு. யூரோப்பில் ஆமா. டிவோட்டிஸ் இருக்கு, சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே டிவோட்டிஸ் இருக்கு. சரி அங்கே எல்லாமே ஆஃபீஸஸும் இருக்கு திருமேனிக்கு. சரி. இன்னைக்கு ஒரு 3 நாள் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணதுனால திருமேனி இன்னைக்கு வந்து சந்தோஷம், திருநாவாய வந்திருக்காரு. அது கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கண்டிப்பா. பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமேனியோடைய தர்மத்துக்காகவும் இந்த கலாச்சாரத்துக்காகவும் வாழக்கூடிய ஆளு தான் இவர். கூட ஒரு பிரதரா இருந்து இதாவது செய்ய முடியும்னா அது பெரிய ஒரு காரியம். அதனாலதான். சரி போமா இப்போ நம்ம நேரம் ஆளுக்கு இருப்பலாம். போவோம். கேரளா டூர்ல ஒரு 3 ஸ்தலம் இல்லை 4 ஸ்தலம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அண்ணாவோட. நம்ம முதல்ல வந்து திருநாவாயா. இந்த திருநாவாயில தான் ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த வசதியெல்லாம் இருக்குது. தேவசம் போர்ட்லேயே நல்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மற்ற ஸ்தலங்கள்லாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ சென்னையிலேருந்து நம்ம எப்படி கேரளா வரணும், கேரளாவில் இந்த இடத்துக்கு எப்படி வரணும், இங்கே இருக்கிற ஸ்தலங்களை எப்படி பார்க்கணுன்றது அண்ணா சொல்லுவார். சென்னையிலிருந்து திருநாவாய வர்றதுக்காக ரயில் மூலமாக வர வேண்டும் என்றால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மங்களூர் மெயில் அல்லது மங்களூர் எக்ஸ்பிரஸ். சரி. மங்களூர் மெயிலில் வர்றது தான் சாலை சிறந்ததாக நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பகல் பூரா வேலை செய்து நம்மளுடைய அசதியெல்லாம் தீர்த்து விட்டு ஒரு ஸ்லீப்பரிலோ அல்லது ஏசி கோச்சிலோ நம்ம புக் பண்ணி 8:10க்கு நடைமேடை 5லிருந்து அந்த ட்ரெயின் புறப்படும். ஓகே. நீங்கள் அதில் புறப்பட்டீங்கன்னா காலையில் 6:14க்கு ரயில்வே நேர படி 6:14க்கு அந்த ரயில் வந்து குட்டிப்புறம் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கும். குட்டிப்புறத்துலேருந்து மிக அருகாமை திருநாவாயா. சரி. திருநாவாய ரயில்வே ஸ்டேஷன் இருக்குனாலும் எக்ஸ்பிரஸ்கள் மிக அதிகமான வண்டிகள் எதுவுமே திருநாவாய ரயில் நிலையத்தில் நிற்பதில்லை. எனவே குட்டிப்புறம் இறங்கிவிட்டு குட்டிப்புறத்திலிருந்து ஆட்டோ அல்லது கார் வசதி இல்லை, பேருந்தில் தான் வர முடியும் என்றால் பேருந்தில் கூட வரலாம். ஆட்டோவில் வரதா இருந்தால் 200லேருந்து 250 ரூபா கேட்பாங்க. எல்லாருமே ஆட்டோ ஒரே ரேட்டு தான். அவர் ஜாஸ்தி இவர் ஜாஸ்தின்றது கிடையாது. பேருந்தில் வரதா இருந்தால் 15 ரூபா டிக்கெட்டு. சரி. நேராக திருநாவாய கோவில் முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் ஆட்டோவிலையோ கார்லையோ வரதா இருந்தால் கோவிலுக்கு உள்பக்கமே கொண்டு வந்து, அதாவது கோவில் வளாகத்துக்கு உள்பக்கம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதல்லது வசதி இருக்கக்கூடியவங்க பிளெயினில் ஏரோப்ளேன் அதாவது விமானம் மூலமாக வர வேண்டும் என்றால் பக்கத்தில் கரிப்பூர், மலப்புரம் கரிப்பூர் விமானத்தாவளம், அங்கே வந்து இறங்கி வரலாம். அது வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்திய விமான கட்டுப்பாட்டு அவர்களோட டேபிள் டாப் ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே இருந்து கூட நீங்கள் இறங்கிட்டு கோழிக்கோட்டை இதே தான். சரி. சாலை வழியாக நீங்கள் வந்து இங்கே வரலாம். சரி. மற்றபடி வசதியாக தங்கணும்னா கூட திருவூர்ன்ற இந்த ஜங்ஷன்ல தங்கலாம். திருவூர் வந்து குட்டிப்புறத்திலையும் தங்குவதற்கு இடம் உண்டு, திருவூர்லையும் தங்குவதற்கு இடம் உண்டு. குட்டிப்புறத்தை விட சற்று பெரிய ஊர் திருவூர். சரி. இங்கே திருநாவாய வந்து பக்தி நிகழ்ச்சிக்காக, அதாவது தர்ப்பணம் செய்வதற்காகவோ நவாமுகுந்தனை கும்பிடுவதற்காகவோ நம்ம ஆழ்வார்கள் பாடல் பெற்ற இடம் என்று ஏற்கனவே திரு சுபாஷ் அவர்கள் கோட்டெம்பிளில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவ்வளோ சிறப்பான இந்த கோவில் தங்குவதற்கு இங்கேயும் இட வசதி உண்டு. குளிர்சாதன அறைகளும் சாதாரண அறைகளும் இங்கே கிடைக்கும். சரி. ஒரே ஒரு குறைபாடு எனக்கு தெரிந்த வரையில், இங்கே உணவுக்கு வந்து மத்தியான உணவுக்கோ அல்லது இரவு உணவுக்கோ இங்கே பக்கத்தில் எங்கேயுமே திருநாவாய அருகையில் உணவு விடுதிகள் எதுவும் இல்லை. காலையை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நவமுகுந்தன் இருக்கும் வரை உங்களுக்கு காலை உணவுக்கு கஷ்டமே கிடையாது. ஏனென்றால் காலையில் வந்து இங்கே வந்து பிதிரு தர்ப்பணம் செய்வதற்கு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வார்கள். எனவே காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உடைத்த கோதுமை, அதாவது புரோக்கன் வீட், அது உப்புமா, பச்சை பயிறு கிரேவி, அது அல்லது
ஊறுகாய். இப்போது தற்போது ஊறுகாய்ன்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேஸ் எங்கேயுமே கிடைக்கல. சரி. ஸோ அதனால உப்புமா உறுதியாக உள்ளது. உப்புமாவும் தேநீரும் காலையில் பகவானோட பிரசாதமாக சாப்பிடலாம். அம்மா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை. அம்மா நம்ம கூடயே வராங்க. அம்மா என் இல்லாள், இல்லை என்று சொல்பவள், எதுவுமே இல்லை என்று சொல்ல மாட்டாள். அதாவது எதையுமே இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நிறைவாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய என்னுடைய இல்லாள் 42 வருஷம் முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் கலந்து கொண்ட என் மனைவி சுஜாதா. 21 வருடம் கேரளாவில் வளர்ந்து இப்பொழுது 42 வருடம் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. சரி. இதில் நான் சொல்லுவது பலருக்கும் ஒத்து வருமானது எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அவள் தற்போது 2 அல்லது 3 நாட்களுக்கு மேல் கேரளாவில் இருக்க விருப்பப்படுவதில்லை. ஏன்னா அவளுக்கு தமிழகம், தமிழக மக்கள், தமிழக கோவில்கள் என்றால் அவ்வளவு பாசம், அவ்வளவு இது. தேவி கருமாரி அவளுக்கு கருமாரி மேல் அவ்வளவு பற்று கொண்டவள். சரி. பெயர் பி சுஜாதா. சரி. அண்ணா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு அடிக்கடி கேரளா இந்த கஷேத்திரங்கள்லாம் அவங்க தரிசிக்கிறாங்க. அண்ணாவும் அம்மாவும் தான் 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபை இந்த கோயில்களுக்காகவே செலவு பண்ணி அழகா எல்லா கஷேத்திரங்களுக்கும் போய் புண்ணியம் சேர்த்துக்கிறாங்க. எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அது ஒன்றுதான். நம்ம ஆலத்தியூர் போயிட்டு இருப்போம். வாங்க, திருநாவாயில இருந்து ஆலத்தியூர் ரூட் மேப் எடுத்துட்டு தான் நீங்க போகணும். ஏன்னா இங்க ரோடு க்ளோசர்ஸ் எல்லாம் இருக்கு. கூகுள் மேப்பை பாத்துக்கோங்க. பார்த்துட்டு திருநாவாயில இருந்து ஆலத்தியூர் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஆலத்தியூர் அனுமான் காவு டெம்பிள் வரும். அந்த கோயிலுக்கு போன அப்புறம் அதோடைய சிறப்புகளை நம்ம சொல்லுவோம். வாங்க. கோயிலுக்கு வந்தாச்சு, வெளியில போய் பார்ப்போம். ஆலத்தியூர் அனுமான் காவுக்கு வந்துட்டோம். இங்க ஏன் ராமர் பிரதானமா இருந்தாலும் அனுமான் தான் இங்க அதாவது வயதில் என்னை விட அவர் கம்மியா இருக்கலாம், தலை இருக்க வாழ ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்தவர் அவர். என்னை விட இதற்கான விளக்கம் அவர் சிறப்பாக தருவார். எனவே ஐயா கிரீஷ் நம்பூதிரி அவருடைய வணக்கம். இந்த கோவிலில் ராமர் தான் முக்கியம். ஆனால் ராமரை விட இந்த கோவிலுக்கு அனுமான் காவு, அனுமானுக்கு தான் முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணம் என்ன என்று நமது பக்தர்கள். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல அனுமான் காவு ஆலத்தியூர் பத்தி டீடைல்டா பார்க்கணும். அவருடைய ஆன்சரை நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த பகுதியில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த கேரளா சீரீஸ்ல அடுத்த பகுதிக்காக வெயிட் பண்ணுங்க. பார்ட் 2 விரைவில். இதுதான் ஆலத்தியூர் அனுமான் காவு கோயில். ஸ்ரீராம டெம்பிள் தான் ஆக்சுவலி ஆலத்தூர் ஹனுமான் கோவில். அப்படி இருந்தும் ஹனுமான் கோவில் ஏன் கேள்விப்பட்டேன்னா, ஏன்னா ஸ்ரீராம இங்கே உள்ள பிரதிஷ்டை 3000 வருஷங்களுக்கு முன்னாடி வசிஷ்ட மகர்ஷியா பிரதிஷ்டை பண்ணதா ஐதீகம் இருந்தா, அப்படிதான் ஐதீகம் இருக்கிறதா. நியாயமான தர்மமான எந்த ஒரு காரியத்திற்கும் உங்களுக்கு தடை ஏற்படுது என்றால் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு செல்லுங்கள், ராமரை வழிபட்டு செல்லுங்கள், லட்சுமணரை வழிபட்டு செல்லுங்கள். உங்களுடைய காரியம் சித்தியாகும். நடை சாத்தி இருந்தாலும் உங்களுக்கு பகவானை கும்பிட வேண்டும் என்றால் பாத நமஸ்தே, நீங்க பாதம் தொட்டு கும்பிட்டாலே பகவான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. என்ன கும்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு